குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசின் முன்முயற்சிகள் பற்றிய பின்வரும் அறிக்கைகளில் எவை சரியானவை? சி மற்றும் டி மட்டும். டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்க 5 கோடி ஒதுக்கீடு. தீரா காதல் திருக்குறள் திட்டத்திற்கு 30 லட்சம் நிதியுதவி. மேலே கொடுக்கப்பட்ட கூற்றிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியாவின் பொருளாதார பங்களிப்பு குறித்து என்ன யூகிக்க முடியும்? இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராமப்புற இந்தியா பாதிக்கும் மேற்பட்ட பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி பண்ணை அல்லாத நடவடிக்கைகளிலிருந்து வருகிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? 2 மற்றும் 3 மட்டும். தொடக்கப்பள்ளி குழந்தைகள் இத்திட்டத்தில் பயனடைகிறார்கள். இந்த திட்டம் குழந்தைகளிடையே கற்றல் திறன்களை மேம்படுத்தியுள்ளது. 2025-26 நிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள 4 இயந்திர வகைகளை பொருத்துக. முதலாவது இயந்திரம் விவசாயம், 2வது இயந்திரம் MSMEs, 3வது இயந்திரம் மக்களில் முதலீடு, 4வது இயந்திரம் ஏற்றுமதி. 3142. முதலமைச்சரின் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. 2 மற்றும் 3 மட்டும். பள்ளி படிப்புக்கு பிந்திய அரசு பள்ளி மாணவர்களின் மேற்படிப்புக்கு தேவையான நிதி நிலைமையை மேம்படுத்துகிறது. மாத நிதியுதவியாக ரூபாய் 1000 வழங்கப்படுகிறது. வணிக நிறுவனங்கள் ஏன் தமிழ்நாட்டை முதலீட்டிற்கு விருப்பமான இடமாக தேர்வு செய்கின்றனர்? நவீன உள்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நலன், மனிதவள மேம்பாடு ஆகியனவற்றை உள்ளடக்கிய 3 அமைச்சரவைகளின் முயற்சி திட்டம் எது? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம். கூற்று: பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2001 முதல் 2026 வரை காலகட்டத்தில் மக்கள் தொகை 45 55% அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. காரணம்: பெரும் பகுதியான மக்கள் தொகை வளர்ச்சி கட்ட மாற்றங்கள் இந்த மாநிலங்களில் இந்த காலத்தில் நிகழும் என கணிக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். கூற்று: மக்கள் தொகை பிளவு என்பது ஒரு மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடைய மக்களின் பங்கு அதிகரித்து வருவதால் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பாக வரையறுக்கப்படுகிறது. காரணம்: மக்கள் தொகை பிளவுகளால் உருவாக்கப்பட்ட வாய்ப்புகளின் சாளரத்தை எதிர்கொள்ளும் செயல்முறையின் நடுவில் இந்தியா உள்ளது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும்.